சனாதன இந்து தர்மத்துல ஜாதிகளால தாழ்ச்சி உயர்வு இல்லைங்க, இருந்ததே கிடையாதுங்க. இந்த மூன்றாவது கண் விழிப்புணர்வு, அதனால வர சக்திகள், அதெல்லாம் ஒரு பக்கம். ஈவன் சாதாரணமா கூடங்கய்யா, இப்பதான் எனக்கு புரியுது எப்படி மணிக்கணக்கா என்னால உட்கார்ந்து பல புத்தகங்களை படிக்க முடியுது, படித்தாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியுது. எல்லாமே இன்ஹெரிட்டடுங்க, பாரம்பரியமாக நன்கொடையாக அளிக்கப்பட்டது. உயிரியல் நன்கொடை. ட்ரியூன் பிரெயின் மாடல் சிம்பிளிஃபைடா இருந்தாலும் the layered evolution of emotional circuits is well established scientifically. The emotional circuits ஓட layered evolution well established இருக்கு இந்த ட்ரையூன் பிரெயின் மாடல்ல. அதே மாதிரி அங்கர், ஃபியர், ரேஜ், பசி, பயம், வெடிக்கிறது, இந்த ரேஜ், வெறி கொண்டு வெடிக்கிறது, இந்த மாதிரியான அடிப்படை உணர்ச்சிகள்லாங்கய்யா பாரம்பரியமாக நம்முடைய சிஸ்டத்துல கடத்தப்படுதுங்கய்யா. நாம இத கத்துக்கிறது இல்ல, உயிரியல் வழியா மரபாக பெறுகின்றோம். அக்வாட்டிக் லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த சர்வைவல் மெமரி அப்படியே டைரக்டா வந்துருது. இன்ஸ்டிங்டிவ் ரியாக்ஷன்ஸ் நம்முடைய கான்சியஸ் மைண்டை விட அப்பாற்பட்டு சேகரித்து வைக்கப்படுகிறது. இன்ஸ்டிங்டிவ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் பியாண்ட் த ரீச் ஆஃப் கான்சியஸ் மைண்ட். இந்த சத்தியங்களை எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்றேன். ஐயா, உண்மையிலேயே சனாதன இந்து தர்மத்துல ஜாதிகளால தாழ்ச்சி உயர்வு இல்லைங்கய்யா, இருந்ததே கிடையாதுங்க. அதான் உண்மை. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. அதை ரீடிஸ்கவர் பண்ணி அந்த லைன்ல நாம அட்வான்ஸ் பண்ணோம்னா நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாரதத்தை விஸ்வ குருவாக, இந்தியாவை விஸ்வ குருவாக 2047 பண்ணிடலாம்.